ஹலோ டீம் மெம்பர்ஸ், நான் தான் உங்கள் ஜெயபிரகாஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவில் வந்து நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்ட்ரடியூஸோட லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணோம். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க லிங்க்கை வந்து அனுப்பிடுவாங்க. அந்த லிங்க் வந்து வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து எப்படி நம்ம அமௌண்ட் பே பண்ணி எவ்வளோ நம்ம அமௌண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ்பிஓ நியூ ஜாயினிங் எலைட் லேர்னராக நீங்கள் வந்து 9999 வந்து ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா எலைட் லேர்னராக ப்ரோக்ராம் டியூரேஷன் வந்து 4 மந்த் இருக்கும். ஃபஸ்ட்டு எலைட் லேர்னருக்கு வந்து ப்ரோக்ராம் டியூரேஷன் ஒரு 4 மந்த்து வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாரி. டெய்லியும் மந்த்லி வந்து 1000 rupees பெர் மந்த் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 1000 rupees அப்ளிகேட்டட் நீங்கள் எலைட் லேர்னர்லேருந்து அப்ளிகேட்டட் பார்ட்னராக வந்து 4 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் மாறுவீங்க. இதோட ப்ரோக்ராம் டியூரேஷன் வந்து என்னென்னா லைஃப் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப் டு மந்த்லி வந்து 15,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 மந்த்து மட்டும் ட்ரைனிங் பீரியடுங்கிறதுனால 1000 rupees ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் டெய்லியும் வந்து இந்த போஸ்ட்லாம் போட தேவையில்ல, வீக்லி 1 டைம் மட்டும் போட்டால் போதுங்க. இதோட பர்ச்சேசிங் அமௌண்ட் வந்து எவ்வளோனா 999. இந்த கோர்ஸில் யாராச்சும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்னென்னா இந்த இதை நீங்கள் பே பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வீக்லி வந்து 250 வந்து ஆட் ஆகும். 4 வீக் வந்து 1000 rupees ஆட் ஆகும். 1000 rupees வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு கீழே இதுமாரி ஒரு ஆளை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1000 rupees வந்து ஆட் ஆகும். அதை நீங்கள் வித்ட்ரால் பண்ணி 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். அதான் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கெட் 15,000 worth பை மோட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 15 rupeesல ஒர்த்தான பை மோட் ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அங்கே வந்து ஒரு மளிகை பொருளோ ஏதோ அந்த இதை வந்து பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தமாரி அவங்க சொல்லும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரல் லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்புனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்ளிகேட் பேலன்ஸ் வந்து நான் இது வரையும் டோட்டலாக வந்து 30,800 rupees வந்து மொத்தமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு வந்து 12,000 இருக்குது. அது சேர்க்காம தான் 37 rupees வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்தது. இது மொத்தமாக அப்ளிகேட்டட் பேலன்ஸ் வந்து 30,000 டோட்டலாக இருக்குது. இன்ட்ரோ கமிஷன் வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்கள அவங்க வந்து ஒரு டாஸ்க்குக்கு வந்து ஒரு 250 ரூபா ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 rupees கிடைக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன், 20% கிடைக்குங்க. இப்போ வந்து 10% எவ்வளோ, 250 ரூபாயில் 25 ரூபா. அப்போ 20% 50 ரூபா. அப்போ 1%க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 50 ரூபா கிடைக்குங்க. அதுமாரி அவங்க எத்தனை வாட்டி பண்ணாலும் அவ்வளோ ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இதான் சொல்லியிருக்காங்க. இதுவரையும் எனக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆனது. எனக்கு கீழே வந்து ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்டேன். 1500 வந்து எனக்கு வந்தது 24 ஹவர்ஸில். பாருங்கள், 18ஆம் தேதி 6ஆம் மாதம் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். 20ஆம் தேதி 6ஆம் மாதம் அதே இதில் 1 டே தான். அதே இதிலே வந்து அமௌண்ட் சென்ட் ஆகிடுச்சு. அது கீழெலாம் பாருங்கள், நிறைய அமௌண்ட்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 30,000 rupees முதல்ல மொத்தமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபோட்டோ பிக்சராக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சேன். அடுத்தது உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் எஸ்பிஓ போர்ட்டல் .org.in அப்படின்னு இருக்கும். இல்லை கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். எஸ்பிஓ போர்ட்டல் இருக்கா, அது சர்ச் பண்ணிங்கன்னா
இதுமாரி கீழே போர்ட்டல் இருக்கலாம், அது வரும் செகண்டாக. அது வந்து கோ டு எஸ்பிஓ போர்ட்டல் இருக்கா, அதை டச் பண்ணிங்கன்னா வந்துடும். இதுமாரி தான், அவ்வளோதான். இதில் இதை தொட்டு லாகின். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஐடி பாஸ்வேர்டு நீங்களே தான் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஐடி தான் அவங்க கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்டு நீங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆனவுடனே உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அந்த ஐடி பாஸ்வேர்டு இதில் போட்டு லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுமாரி தான் வரும். வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல், வெல்கம் டு த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துடும். இதில் வந்து வீடியோ வந்து வரும். இருங்க, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப்பு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, இதில் உள்ள சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதில் உள்ள 4 சோசியல் மீடியா இருக்குல்ல, இது லிங்க்கெலாம் இங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அது இல்லாமல் ட்விட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது, அப்புறம் குரூப்பில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும்னா மொத்தமாக எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் எல்லாத்துலேயும் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே தான் வரும் டோட்டலாக. இதுதான் என்னோடய ஐடி. டேஷ்போர்டு தொடுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஜாயின் பண்ணும்போது பேசிவ் ஏதோ நார்மலாக ஒன்று காமிக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங் பிளான் பர்ச்சேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஆக்டிவ்னு இந்தமாரி காமிச்சிடும். நான் வந்து இப்போ இதில் வந்து சேல்ஸ் டீமில் மைக்ரோ டாஸ்கில் இருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு 5 பேரை ஜாயின் பண்ணி விட்ருக்கேன். இதான் பாருங்கள், 12,993 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 37 ருபீஸ் 800 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்ட்ரோ கமிஷனாக 150 வந்திருக்கு. ஓகேவா? இதில் நம்ம வந்து வித்ட்ராவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். வித்ட்ராவல் வந்து நியூ வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட்னு கொடுத்தா அமௌண்ட் வந்து அங்கே போய் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சரி ஓகே, நம்ம வந்து இப்போ அந்த 9,999 வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அந்த 10,000 ருபீஸ் உள்ள அந்த கோர்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேசிங் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்னு இருக்கா, இது உள்ளே வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். எஜுகேஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு எஸ் கொடுக்கணும். இதில் எலைட் லேர்னராக நீங்கள் 2 பிளான் இருக்குது. எலைட் லேர்னர்னால் எலைட் லேர்னர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படி வீடியோஸ் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் படிச்சிருங்க. நோட்டீஸு படிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதிலே போட்டிருக்காங்க 9,999 அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் காம்போன்னு இருக்கும். 9,000 பஸ்ஸு 25,000க்கு தான் அங்கே இருக்கும். ஓகேவா? அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் காம்போன்னு இருக்கும். இது கீழே யூஸ் கோடுன்னு இருக்கா, SBO MNJ25ன்னு இருக்குல்ல, அதாவது இந்த கோடை காப்பின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அப்புறம் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதுதான் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டு இதை டச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இதுமாரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் எல்லாமே பண்ணிடணும். கோர்ஸில் பார்க்கணும். கோர்ஸில் இங்கே இருக்கா, அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் காம்பவுண்ட் இருக்குது. இது ஆட் டு கேட் கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். எல்லாமே பண்ணி லாகின் பண்ணிட்டு இது உள்ளே போயிட்டு அந்த ஒரு கூப்பன் கோடு இருக்கும், அந்த கோடை போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 9,999க்கு வந்து ஆஃபர் வரும். இந்த ஆஃபர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணுறதுனா எனக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிட்டீங்க, பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க. இப்படி உங்களுக்கு பண்ண முடியல, உங்கள் அப்ளைனர் இருப்பாங்கள்ல, அவங்கள சொன்னீங்கன்னா அவங்க தெளிவாக உங்களுக்கு வந்து நல்ல விளக்கமாக வந்து அவங்க வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தருவாங்க. இப்போ வந்து இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணுன்னா பர்ச்சேசிங் மார்க்கெட்டிங் சர்வீஸை கொடுத்துட்டு அப்லோடு இருக்குல்ல, அதை கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு வரும், அதை கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அதோடய ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, செலக்ட் பார்ட்னர் சர்வீஸ் அது இருக்கும். என்டர் அங்கே நீங்கள் அந்த கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு இது வரும், ஒரு ஆர்டர் ஐடி வரும். அந்த ஆர்டர் ஐடியை இதில் போடணும். ஹேஷ் போட்டு வரும்.
ஆஸ் போடக்கூடாது. இதில் அந்த ஆர்டர் ஐடி ஒரு 5 நம்பரோ 6 நம்பரோ ஆர்டர் ஐடி வரும். அப்புறம் என்னைக்கு எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த டேட் வரும். நான் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், ஆர்டர் ஐடி கொடுத்தேன், அப்ரூவ்டு எல்லாமே வந்துருச்சு. ரீசன் எல்லாமே ஓகே. ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. என்றைக்கு நான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணேன்னு பாருங்கள், 16/6 ஆக்டிவேட் பண்ணேன். ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதுமாரி தான் உங்களுக்கு கீழே மெசேஜ் வரும். வந்தோடனே உங்களுக்கு வந்து நீங்களும் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணால் இதுமாரி இந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி நீங்களும் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து 1000 ருபீஸ் வந்து மந்த்லி கிடைக்கும். ட்ரைனிங் பீரியடு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து 15,000 வந்து நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். அதான் அந்த இது. அதாவது நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் 15,000. இது வந்து அன்லிமிட்டடாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட 12,993 ருபீஸ் இருக்குது. இதை வந்து வித்ட்ரால் அவங்க வந்து நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் மறக்காமல். எல்லாருமே டெலிகிராம் கன்ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாமே வச்சுக்கணும். டெலிகிராம் லிங்க் வந்து நான் அந்த லிங்க்லாம் காமிச்சேன் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். லாகின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு என்ட்ரன்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வரும். அதில் அந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து நோட்டீஸ் போன்ருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் அந்த டெலிகிராம் காமிக்கிறேன். எஸ்பிஓ நோட்டீஸ் போன்ருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள சங்கர் சார் தான் ஆடியோ போடுவாங்க. அவங்க போடுற ஒவ்வொரு ஆடியோவும் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் என்ன இது எல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காமல் இது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் எனக்கு வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து 100% வந்து உண்மையான கம்பெனி தான். நான் வந்து இது வரையும் 37 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு. இனிமேவும் ஏர்ன் பண்ணுவேன். 12,000 இருக்குது. இந்த வித்ட்ரால் போட்டு தான் இதோட ப்ரூஃபும் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.